ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய கௌதம் பார்த்திங்கன்னா அவசரமாக வந்து இலக்கியாவை வந்து கூப்பிட்டு வந்தே ஆகணும். ஏன்னா வந்து அவங்க மாமா கையில் சொல்லி வந்து கார்த்தியோட கல்யாணத்தை வந்து நிப்பாட்டலான்னு வந்து இலக்கியா வந்து போயிருப்பா அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு போகிறாங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா பிரச்சனையே வந்து வேறுங்க. நம்முடைய அஞ்சலி வந்து நம்முடைய லட்சுமி வந்து தள்ளிவிட்ட விஷயம்லாம் வந்து தெரிஞ்சு நம்முடைய கௌதம் சார் வந்து ரொம்பவுமே வந்து வருத்தப்படுறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன இலக்கியா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன் நானும் வந்திருப்பல அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறேங்க. இல்லைங்க, எனக்கே வந்து மாமா சொன்னது எனக்கு வந்து பதட்டத்தில் என்ன வந்து பண்ணுறதுன்னு தெரில, நான் வந்து கிளம்பி வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறேங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி வந்து விசாரிச்சுட்டு எப்படி அத்தை இருக்கீங்க அப்படின்றலாம் கேட்டுக்கிட்டு நம்முடைய கௌதம் சார் வந்து இங்கே ஏதோ வந்து நீ கார்த்தி விஷயத்தை வந்து பேசலை அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறேங்க. இல்லை, அதை பற்றி நான் எதுவுமே வந்து பேசலை அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய இலக்கியம் வந்து சொல்கிறேங்க. சரி வா நம்ம வந்து வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து நம்மளோட லட்சுமி கையில் எல்லாருக்கையிலையும் வந்து பேசிவிட்டு இதுக்கு மேலே இந்த அஞ்சலி வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணால் என்கிட்ட வந்து சொல்லுங்கள், அவளை வந்து உண்டு இல்லைன்னு பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வந்து அந்த அஞ்சலிக்குமே பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் மறுபடியும் ஏதாவது பிரச்சனை நடந்துச்சுன்னு தெரிஞ்சேன்னா உன்னை வந்து சும்மா விட மாட்டேன் அஞ்சலி அப்படின்ற பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கௌதம் நம்ம இலக்கியா வந்து அந்த அஞ்சலிக்கு வந்து வார்னிங் கொடுத்துட்டு போகிறாங்க இந்த சிந்தாமணிக்கும் தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இலக்கியா வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறப்பறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜானகி கௌதம் இலக்கியா 3 பேர் வந்து ஆளில் வந்து சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு என்ன பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்ன இலக்கியா உனக்கு வந்து கார்த்திக் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல என்ன தான் வந்து பிரச்சனை, எதுக்காக அந்த அஞ்சலியை வந்து நீ மறுபடியும் கார்த்திகோட வந்து சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கௌதம் சார் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அம்மா உங்களுக்கு விஷயம் தெரியுதா, இலக்கியா வந்து பதட்டத்தோடு வந்து போனது இந்த அஞ்சலி தான் வந்து இலக்கியோட அம்மா வந்து தள்ளி அவங்களுக்கு வந்து மூச்சு திணறல் ஏற்பட்டு ரொம்பவும் வந்து சிரமப்பட்டு இருக்காங்க. அதனால தான் வந்து அவங்க மாமா வந்து கால் பண்ணி சொன்னது அர்ஜென்ட்டாக உங்களை விட்டுட்டு கிளம்பி போயிருக்கேன். நான் கூட கார்த்தியோட கல்யாண விஷயத்தை தான் வந்து பேச போயிருக்கலான்றது பயந்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் வந்து அங்கே போய் பார்த்த அப்புறம் தான் எனக்கு வந்து உண்மையை வந்து தெரிஞ்சு அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்முடைய கௌதம் சார் வந்து சொல்கிறாருங்க. பாத்தியா இலக்கியா, நீ வந்து அந்த அஞ்சலிக்கு வந்து நல்லது தான் வந்து நினைக்கிற, ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சலி வந்து உனக்கு வந்து நல்லது நினச்சிருக்காளா, உனக்கு வந்து கெட்டது தான் நினச்சிருக்கா. அதனால தான் வந்து உன் மேலே இருக்கிற கோவத்தில் வந்து உன் அம்மாவை வந்து தள்ளிவிட்டு அவங்கள வந்து உயிர் போகிற நிலைமையில் வந்து கொண்டு வந்து விட்டுருக்கா அப்படின்ற மாதிரி நம்மளுடைய ஜானகி வந்து சொல்கிறாங்க. இதுக்கு மேலேயாவது வந்து நீ வந்து அந்த அஞ்சலி இந்த வீட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்றத வந்து சுத்தமாக மறந்துட்டு நீயும் சேர்ந்து கார்த்திக் வந்து வேறு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம். கூடிய சீக்கிரம் அந்த அஞ்சலி வந்து லீகலாக வந்து டிவோர்ஸ் பண்ணிவிட்டு கார்த்திக் ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம், அதுக்கு நல்ல ஒரு பொண்ணை வந்து தேடு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. கண்டிப்பாக தான் இதுக்கு மேலே வந்து அந்த அஞ்சலி மேலே வந்து நான் கொஞ்சம் கூட வந்து இறக்கம் காட்ட மாட்டேன். எங்கள் மாமாவுக்கும் எந்த விஷயத்தை வந்து நான் சொல்லி புரிய வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம இலக்கிய வந்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே வந்து நான் வந்து அந்த அஞ்சலி பேசி இதை வந்து நான் பேச மாட்டேன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறேங்க. இதை கேட்ட கௌதமுக்கு இலக்கியம் பயங்கர ஹாப்பிங்க. இந்த மாதிரி நம்ம இலக்கிய தெரிஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு இருக்கேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.